இயேசு ராஜாதான், முழு உலகத்துக்கு ராஜாதான் அவர். ஆனால் ஒரு வந்ததின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு விடுதலையாக்கி கொடுப்பதற்கல்ல, முழு மனு குலத்தையும் பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி சுதந்திரம் வாங்கி கொடுக்க. அதற்கு தான் சிலுவையில் அவர் மரிப்பதற்கு சந்தோஷமாய் வருகிறார். அதனால இந்த நாளில் இந்த ராஜாவாகிய இயேசுவை உங்களுடைய உள்ளத்துல ராஜாவா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய இறுதிய சிம்மாசனத்துல அவர் ராஜாவா உட்கார வச்சிருக்கிறீங்களா? அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு ராஜாவா இருந்தார்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, காரியங்களை பார்த்து கொள்ளுவார். ஏன்னா உங்க விடுதலைக்காக சிலுவையிலே மரித்து ஜெயம் எடுத்த ஒரு ராஜா அவர். அதனால இயேசுவே என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களுடைய வாழ்க்கையில நிர்வாரும், என் இறுதிய சிம்மாசனத்துல ராஜாவாக அமரும்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறிவிடும்.